வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஃபாரடேஸ் லா பத்தி தான் பார்க்க போறோம். இட் இஸ் an important மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஃபாரடேஸ் லான்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ எந்த ஒரு காயில் நம்ம எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இட் வில் கிரியேட் சம் வோல்டேஜ். ஓகே. ஸோ இந்த வோல்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து கரண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linkage to a coil introduces an EMF across the coil. இதுக்கடையில் ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். That is voltage. ஓகேவா? So that can be given as the induced EMF across, that is electromotive force across the coil, is equal to the rate of change of magnetic flux linkage. Okay. So V is equal to, as I told you, it is that voltage. Okay. So V is equal to minus d phi by dt, rate of change of magnetic flux. Okay. So that is what d phi by dt. இது புரியுதா எல்லாருக்கும்? ஃபாரடேஸ்ல ஒரு காயிலில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா that induces electromotive force across the coil. ஓகே. ஸோ தட் இஸ் ஃபாரடேஸ் லா. இப்போ இந்த லாவில் இருந்து தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் விச் ரிலேட்ஸ் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அரவுண்ட் அ க்ளோஸ்டு பாத். இங்கே ஃபாரடேஸ் லா வந்து மெயினாக நீங்கள் பார்க்குறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரடேஸ் லா வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ induced EMF across the coil is equal to what? The rate of change of the magnetic flux. Correct? So minus d phi by dt. Consider that is the first equation. So next we can take the relation between electromotive force and electric field. அதாவது வோல்டேஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டா? ஸோ இதே மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் சார்ஜஸ், ஸோ ஒரு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன்னும் க்ளோஸ்டு பாத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஓவரால் ஃபீல்டை தான் என்னென்னு சொல்கிறோம், வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ஹியர் வி கேன் ரிலேட் திஸ் டு as V is equal to integration of E dot dl. Consider this as the second equation. So next we are going to consider the relation between flux and flux density. ஸோ ஃப்ளக்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒரு காயில் இருக்குன்னா இந்த காயிலில் சுற்றி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளக்ஸ் லைன். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதா. ஸோ ஈச் லைன் இஸ் நோன் அஸ் ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஓவரால் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எல்லாமே சேர்த்து என்னன்னு சொல்கிறோம், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. புரியுதா? ஸோ இந்த ஒவ்வொரு லைனும் ஃப்ளக்ஸ் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் ஏரியா, தட் இஸ் நோன் அஸ் flux density. That is the basic concept. Okay. So from this we can take this flux is equal to what? B into A. Okay. B என்றது density, flux density. இந்த ஏன்றது என்னன்னா இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியான்றது வந்து ரேண்டமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஹியர் we can consider this area as surface integral of that given space. Okay. So we can say phi is equal to surface integral of b dot ds. Consider this as the third equation. So இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட். மூணே ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபாரடேஸ் லா எடுத்திருக்கோம், இங்கே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ரிலேஷன் எடுத்திருக்கோம், ஃப்ளக்ஸுக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், லைன் இன்டெக்ரல் ஆஃப் E dot dlன்னு போட போகிறோம். இங்கே ஃபைக்கு பதிலாக என்ன போட போகிறோம், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் B dot dsன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா லைன் இன்டெக்ரல் ஆஃப் E dot dl is equal to மைனஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் டோ பி பை டோ டி இன்ட்டு டிஎஸ். எதுக்காக இங்கே நம்ம டோ கொண்டு வந்தோம்? ஆக்சுவலாக ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷனில் என்ன பார்த்தோம், மைனஸ் டி பை டிடி இன்ட்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் b dot ds. So இந்த d by dt இன்டெகிரேஷனுக்குள்ளே கொண்டும்போது we can consider that as a partial differentiation with respect to time. ஓகே. ஸோ இந்த d by dt நம்ம உள்ள இன்டெகிரேஷனுக்குள்ளே போகும்போது அது என்னவா போகும், பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனாக போகும். இந்த dsன்றது வந்து இந்த இன்டெகிரேஷனுக்கான ds. ஓகே. ஸோ ஹியர் we can say minus surface integral of dou b by dou t into ds. இது புரியுதா உங்க எல்லாருக்கும்? Consider that as the fourth equation. This is the integral form of Maxwell's equation from
Faraday's law. Okay, so இங்க செகண்டா நம்ம டெரைவ் பண்ணியிருக்கனால செகண்ட் ஈக்குவேஷன் சொல்றோம். ஆக்சுவலி இட் இஸ் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரம் Faraday's law. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. இட் இஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இன்டெக்ரல் ஃபார்ம்னா நம்மளுக்கு ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும், இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், லைன் இன்டெக்ரல் அண்ட் ஹியர் இட் இஸ் அ சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஃபார்ம் எடுக்க போகிறோம். பாயிண்ட் ஃபார்ம்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் எடுக்கிறோம். இங்கே லைனையும் சர்ஃபேஸையும் ரிலேட் பண்ணுறனால we are going to use Stokes theorem. So Stokes theorem relates line integral with the surface integral. So here fourth equation left hand side ku Stokes theorem apply பண்றோம். The line integral of E dot dl is equal to surface integral of the curl of the given electric field. Okay, so இங்க என்ன field நம்ம யூஸ் பண்றோமோ அந்த fieldக்கு Stokes theorem apply பண்ணோம்னா அதோட curl operation எடுக்கிறோம் over surface area. That is the meaning. So E dot dl is equal to surface integral of del cross E into ds. That is the fifth equation. We are going to substitute this fifth equation in that fourth equation. So இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுலையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, E dot dl இருக்குது, தென் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் del cross E dot ds is equal to minus surface integral of dou b by dou t into ds. Then we can cancel this surface integration on both the sides and get that equation as del cross E vector is equal to minus dou b by dou t. இது புரியுதா? That is the point form or differential form of Maxwell's equation from Faraday's law. இது புரியுதா எல்லாருக்கும்? So we can say the statement as the electromotive force around a closed path is equal to the flux density through that closed path. ஓகேவா? ஸோ இதே எக்ஸ்பிரஷனை வேறு எப்படி எழுதலாம்னா del cross E vector is equal to minus mu into dou h bar by dou t. Okay, because B is equal to mu into h. As I mentioned earlier, so இங்கே electric field இருக்கட்டும், flux density இருக்கட்டும், okay, all in terms of vector field. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெக்டார் போட்டுக்கணும், எல்லாத்துலேயும் நீங்கள் வெக்டார் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ all electric field or flux density everything is in terms